ஓம் நம சிவாய வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னி தெய்வத்தோட வழிபாடு எப்படி பண்ணணும், அதோட முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு பிரதர் பெரிய கமெண்ட் வேறு கொடுத்துருந்துருக்காரு. நான் எனக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க இருக்க ஊர் டுட்டுக்கோரனில் இருக்காங்க, தூத்துக்குடியில். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அவங்க வந்திருப்பாங்க. வீடை லாக் பண்ணிடுறாங்க. உள்ளே 5-6 பேர் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸு. ஆனால் வீடு மட்டும் லாக் பண்ணிவிட்டு நைட் ஆனால் மட்டும் வீட்டுக்கு தூங்குறதுக்கு மட்டும் ரெகுலராக வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, மேடம் எங்களால் நைட்டு தூங்க முடியல, ஏதோ ஒரு விஷயம் எங்களை சுற்றி அமானுஷமாக நடக்கிற மாதிரி இருக்குது, பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ காலி வச்சு நான் பார்த்து அவங்களோட வீடோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தும்பொழுது நான் கேட்டேன், அந்த வீட்டில் யாராவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது தெரியாமல் வாடகைக்கு போயிட்டீங்களான்னா, இல்லை மேடம் இது எங்களோட சொந்த வீடு தான் அப்படின்னாங்க. இறந்து போனவங்களோட பொருள் ஏதாவது உள்ளே இருக்கா அப்படின்னு நான் கேட்டபொழுது அவங்க சொன்னாங்க, என்னோட கூட பிறந்த சிஸ்டர் 2nd ஸ்டாண்டர்ட்லேயோ 3rd ஸ்டாண்டர்ட்லேயோ இறந்து போயிட்டாங்க. அவங்கள அவங்களுக்கு நாங்கள் ஒரு ரூம் கொடுத்து அவங்க யூஸ் பண்ண வளையல், ட்ரெஸ்ஸு, அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அந்த ரூம்குள்ளே வச்சு நாங்கள் தெய்வமாக வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னாங்க. அப்புறம் அதனால் பார்த்தா காளியை வச்சு, ஏன்னா அது வரைக்கும் நான் கன்னி தெய்வத்தோட பூஜையை பற்றி இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணது கிடையாது. அப்புறம் காளி வச்சு பார்க்கும்பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உள்ளே கன்னி தெய்வத்தோட ஆத்மா மட்டும் வரல, எல்லா துர்சக்தி ஆன்மாக்களும் அந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போது. ஏன்னா நான் மாந்திரிகம் ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன். இதுதான் முதல் விஷயம். இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் இவ்வளோ க்ரேஸியாக இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா, ஒரு பேய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ஆன்மா கேள்விப்பட்டிருக்கோம், இது எப்படி இத்தனை ஆன்மாக்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த இறந்து போன பொருட்களை வச்சு இந்த கன்னி தெய்வமை அவங்க தெய்வமாகவே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது தெய்வத்தோட சக்தி கம்மியாக இருக்குது, வீரியம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஸ்ரீசுக்தம் போடுறீங்க, காலபைரவர் அஷ்டகம் போடுறீங்க, ஐகிரி நந்தினி போடுறீங்க, இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த பாசிட்டிவிட்டி வீடு ஃபுல்லாக பரவும். ஸோ அதோட தன்மை, வேல் மாறல், வேல் பூஜை, திருப்புகழ், இதெல்லாம் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த கன்னி தெய்வம் இவங்க வச்சுட்டுருக்காங்க பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே, வெறும் அந்த பொருட்கள் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே அப்படியே வைக்க அந்த ஆன்மாவோடு சேர்ந்து எல்லா ஆன்மாக்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை நான் அதுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமெல்லாம் ஃபுல்லாக கங்காஜலம், ஏன்னா ஓன் ஹவுஸ் வேறு, அவங்களால விற்கவும் முடியாது, அதெல்லாமே கங்காஜலம் வச்சு தெளித்து நிறைய பூஜை முறைகள் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்து, நேரில் போய் ஒரு சில பூஜைகள் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு அது சரியாச்சு. ஸோ கன்னி தெய்வத்துக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கறது தப்பு கிடையாது. நீங்கள் இப்போ எப்படி வணங்கலாம் கன்னி தெய்வத்தை அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு அமாவாசை வருது, இல்லை ஒரு பௌர்ணமி வருது, மகாலய அமாவாசை வருது அப்படின்னா அன்னைக்கு மட்டும் அவங்களுக்குன்னு ஒரு புடவை எடுத்து வச்சு ஒரு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது அவசியமானது. ஏன்னா எனக்கும் ஒரு கன்னி தெய்வம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் அப்படி தான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். குலதெய்வத்தோடு ஒரு பூஜை பண்ணும்பொழுது, ஒரு விளக்கேற்றும் பொழுது அவங்களையும் நினச்சி கையெடுத்து கும்பிடுவேன். பிகாஸ் ஒரு தெய்வத்துக்கு சமமாக, ஒரு தெய்வத்துக்கு நிகராக அவங்களுக்கு கோயில்கெல்லாம், ஏன்னா ரூமையே அவங்க கோயில் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு சில யூடியூப்பில் அவங்க சொன்னாங்க, மேடம் யூடியூப்பில் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோஸ் பார்த்தேன், அவங்க இந்த மாதிரியெல்லாம் பூஜை பண்ண சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு. ஸோ கன்னி தெய்வம் இருந்தால் ஏவல் செய்வின பில்லி சூனியம் வைக்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வைக்க முடியும். கன்னி தெய்வம் ஒரு ஆன்மா, அவ்வளோதான். மேபி ஒரு தெய்வ ஆன்மாவாக இருக்கலாம், அவ்வளோதான். மிச்சபடி அதை சிலையாக நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறது, ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி தான் வச்சுட்டாங்க, ஒரு சிலை மாதிரி வச்சு அதுக்கு ஒரு புடவை மாதிரி சுற்றி அவங்களோட சிஸ்டர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் அங்கே வச்சுட்டாங்க. பாசம் அப்படின்றது வேறு, அன்பு அப்படின்றது வேறு, ஆனால் ஒரு ஆன்மா அப்படின்றது வேறு. ஸோ அதோட வித்தியாசங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போது கன்னி தெய்வத்தை ஏன் அவ்வளோ வழிபாட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆன்மாவால் நமக்கு தொந்தரவு என்றைக்குமே வந்துடக்கூடாது, அவங்கள நம்ம வழிபாடு பண்ணலைன்ற ஒரு மன கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணுறோம். ஆனால் தெய்வமாகவே வச்சு கோயிலெலாம் வச்சு வழிபாடு பண்ணி அவங்களோட பொருளெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வைக்கிறதுன்றது அன்சேஃபான ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு பீரியட்ஸ் ஆகும், லேடிஸு, ஒரு குழந்தை ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகலாம். ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி ஆகிட்ட பிறகு தான் 2 பசங்களையும் கொண்டு போய் அவங்க அங்கேயே ஹாஸ்டல்லையே போட்டுட்ருக்காங்க. மேடம் என் குழந்தைங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நைட்டானால் எங்களால் தூங்க முடியல,
ஏதோ வந்து அழுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ நல்ல தெளிவாக தெரியுது தே ஹேவ் பீன் மிஸ்கைடட். ஒரு வீடியோவை பார்த்து அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து நானும் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறேன், பட் வியூஸுக்காக போடுறவங்க தான் இன்றைக்கி ஜாஸ்தி. தம்ப்நெயில் மட்டும் கொடுத்து இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா, இந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் இப்படி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாது, கன்னி தெய்வத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. குலதெய்வம் கன்னி தெய்வம்ன்றது முக்கியம்தான், ஆனால் அதுக்காக இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது தவறான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வீடியோஸ்க்காக ஒரு பூஜை முறையை வந்து என்ஹான்ஸ் பண்ணி போடணும், ஒரு பூஜை முறையை வந்து இவ்வளோ பூஜை முறைகள் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ படையல் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, உண்மையாகவே கன்னி தெய்வத்தால் குடும்பத்தில் நல்லது நடக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மேடம் இந்த கன்னி தெய்வம் எனக்கு இந்த சிலை வந்து ஞாபகம் இருக்குது, நாங்கள் என்றைக்கு இந்த சிலை வச்சு புடவையெல்லாம் சுற்றி நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி டெய்லி தீப ஆராதனை, டெய்லி நான்வெஜ்ஜு, டெய்லி வெஜிடேரியன் எல்லாமே நாங்கள் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பித்த உடனேவே எங்களுக்கு நிறைய பணம் இழப்பு ஏற்பட்டுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதே மாதிரி என் குழந்தை வந்து மென்டலாக அப்செட்டாக இருந்தது, வீட்டில் சண்டை சச்சரவுகள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்றது என்னால் உணர முடிஞ்சுது. ஆனால் நான் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு கன்னி தெய்வத்தில். கன்னி தெய்வம் நீங்கள் வழிபாடு பண்ணுறதுல தவறே கிடையாது. அமாவாசை பௌர்ணமி ஆனால் நீங்கள் ஒரு விளக்கேற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கனாலே போதும். காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலாம், தயிரில் வந்து கொஞ்சம் எள்ளு கலந்து. இது வந்து பரிகாரமாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து சாப்பிட்ற சாப்பாடையே வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஒரு சாப்பாடு பாயசம் அந்த மாதிரி ஏதாவது காக்காய்க்கு வைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். கன்னி தெய்வத்தை நினச்சி நீங்கள் வைக்கலாம். இல்லை கன்னி தெய்வத்துக்கு நீங்கள் வந்து ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, எவ்வளோ ஆர்ஃபனேஜஸ் இருக்குது, எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க சாப்பாடு இல்லாமல். ஒரு மீல்ஸ் சாப்பாடு, ஏன்னா நான் இப்போ வரைக்கும் என்னோடய கன்னி தெய்வத்தை நான் அப்படி தான் வணங்கிட்டு வரேன். ஏதாவது ஒரு அமாவாசை வந்தது அப்படின்னா, ஏன்னா காளி இஸ் வெரி வெரி பொசசிவ். காளிக்கு வந்து அவங்களோட இடத்த யாருக்கும் கொடுக்கறதெல்லாம் காளிக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து கன்னி தெய்வத்துக்கு வந்து ஒரு புடவை எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பூப்பழம் தேங்காய் மட்டும் வச்சுட்டு தூப ஆராதனதெல்லாம் கூட நான் காட்ட மாட்டேன். குலதெய்வத்துக்கிட்ட அப்படியே வச்சுட்டு ஏதாவது ஒரு பொண்ணுங்க வந்து வயசு பொண்ணு ஏதாவது இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நான் அதை கொடுத்துருவேன். ஸ்வீட்ஸோ இல்லை மீல்ஸு ஏதோ ஒன்று வாங்கி நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். ஸோ நீங்களும் இந்த முறையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்றதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து காளி எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். ஏன்னா காளி வணங்குறவங்க வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி வந்து வேறு தெய்வத்துக்கோ இல்லை கன்னி தெய்வத்துக்கோ கொடுத்துட்டாங்கன்னா காளிக்கு டக்குன்னு கோவம் வரும். காளியோட குணங்கள், காளியோட பிஹேவியர் வந்து அப்படியே மாறும். இது காளி வணங்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன், டிலே பண்ணிடக்கூடாது அப்படின்றதால. அதனால் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்து இப்படி தான் வழிபாடு பண்ணோம், அப்படி தான் வழிபாடு பண்ணோன்னு நினச்சி ஏதாவது தவறாக பண்ணிடாதீங்க. வீட்லேயே முதல்ல கன்னி தெய்வத்தை வச்சு நீங்கள் தெய்வமாக நினச்சி ட்ரெஸ் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் மகாகாளி.